ஆகமத்தையே மீறுகிறார்கள். மீறுவது யார்? கோயிலிலே இருக்கக்கூடிய குருக்கள், ஐயர்கள். கோயிலிலே பிரசாதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மடப்பள்ளியிலே தான் பிரசாதம் செய்ய வேண்டும். எல்லா கோயில்களிலும் மடப்பள்ளியிலே பிரசாதம் செய்கிறார்களா? நெய்வேத்தியம் செய்கிறார்களா? இல்லை. அப்படியானால் ஆகமம் அந்த கோவிலே மீறப்பட்டிருக்கிறது என்று பொருள். ஆகமம் மீறப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? அந்த அர்ச்சகர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். அப்படி செய்திருக்கிறார்கள் வேறு வழக்கிலே வேறு விதமாக. அடுத்தது ஸ்மார்த்த பிராமணர்கள். எல்லா பிராமணர்களும், கோவிலிலே இருக்கக்கூடிய எல்லா பிராமணர்களும் தகுதியானவர்கள் அல்ல. அதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் தன்னுடைய அறிக்கையில் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். சில சைவ கோவில்கள், சில வைணவ கோவில்கள், சில அம்மன் கோவில்கள், இந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று பார்வையிட்டு அதிலே நிபுணர்களாக இருக்கிறவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் சேகரித்து அவர் சொல்லுகிறார், தமிழ்நாட்டிலே பல கோவில்களில் ஸ்மார்த்த பிராமணர்கள் இருக்கிறார்கள் என்று. ஸ்மார்த்த பிராமணர்களுடைய பட்டியலை அவர் தருகிறார். 218 ஸ்மார்த்த பிராமணர்கள் அவர் குறிப்பிடுகின்ற கோவில்களில் மாத்திரம் வேலை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாடு முழுவதிலும் கணக்கெடுப்பீர்களேயானால் பல ஆயிரம் ஸ்மார்த்த பிராமணர்கள் அங்கே கோவிலிலே அர்ச்சகர்களாக இருக்கிறார். ஸ்மார்த்த பிராமணர்கள் அர்ச்சகர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஸ்மார்த்த பிராமணர்கள் ஆதிசங்கரருடைய வழி வந்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் இருந்தால் அந்த கோவில் ஆகம கோவிலே அல்ல. ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தால் இது ஆகம கோவிலா என்று பார்த்து வந்தால் தமிழ்நாட்டில் எந்த கோவிலும் ஆகம கோவில் கிடையாது. ஆகம கோவில் என்பதெல்லாம் வெறும் ஐயர்கள் கொடுக்கிற சர்டிஃபிகேட். அப்படி எந்த கோவிலும் ஆகம கோவில் கிடையாது. ஸ்மார்த்த பிராமணர்கள் இருக்கக்கூடாது.